வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏமாந்து போன ராஜஸ்தான் அணி சிஎஸ்கே போட்ட மாஸ்டர் பிளான். ருத்ராஜ் பரபரப்பு பேட்டி. அதாவது ஐபிஎல் தொடரில் 61வது லீக் போட்டியானது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ருத்ராஜ் கேவாட் தலைமையிலான சிஎஸ்கே அணிக்கும் சஞ்சு சாம்சன் தலைமையிலான ராஜஸ்தான் அணிக்கும் மோதியது. அதன்படி இந்த போட்டியில் டாஸில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் அணி முதலில் பேட்டிங்கையும் செஞ்சாங்க. 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 141 ரன்களை மட்டுமே குவித்தது ராஜஸ்தான் அணி. அதிகபட்சமாக ரியான் பராக் 47 ரன்களையும் த்ருவ் ஜுரல் 28 ரன்களையும் குவித்தாரு. இதன் பின்னர் 142 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய சிஎஸ்கே அணியானது 18.2 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 145 ரன்களை குவித்து 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது. இந்த போட்டியில் சென்னை அணி சார்பாக அதிகபட்சமாக ருத்ராஜ் கேவாட் 42 ரன்களையும் ரச்சின் ரவீந்திரா 27 ரன்களையும் குவித்தார். இந்த போட்டியில் வெற்றியின் மூலம் சிஎஸ்கே அணியானது இந்த தொடரில் தங்களது 7வது வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறி இருக்காங்க. இந்த நிலையில் தான் இந்த போட்டி முடிந்ததும் தாங்கள் வெற்றி பெற்றதை குறித்து பேசிய சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மையிலேயே இந்த வெற்றி மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதிலும் குறிப்பாக லீக் தொடரின் கடைசி கட்டத்தில் நாங்கள் பெற்ற இந்த வெற்றி மகிழ்ச்சி அளிக்கிறது. பவர் பிளேவின் போதே நாங்கள் அடித்து விளையாடி இருந்தாலும் அதன் பிறகு அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து விட்டோம். இருப்பினும் எங்களது அணியில் உள்ள பேட்டிங் பலத்தை நம்பியதால் எந்த ஒரு அழுத்தமும் இன்றி விளையாடினோம். சேப்பாக்கம் மைதானத்தில் எப்பொழுதுமே பவுலர்களுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அந்த வகையில் இந்த போட்டியிலும் எங்களது அணியின் பந்து வீச்சாளர்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு தங்களது திட்டங்களை சரியாக செயல்படுத்தினார்கள். அதே போன்று இந்த வெற்றி எங்களுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பையும் பிரகாசப்படுத்தியுள்ளது என்று ருத்ராஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.